ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்கில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய போட வேணாம், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச சுடுதண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கொதித்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. கை வைக்காதீங்க, ரொம்ப சுடும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பச்சரிசி வந்து நல்லா வறுத்து வச்ச மாவு தான் இது. நீங்கள் இடியாப்ப மாவெல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்கிது, நீங்கள் அந்த மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது நல்லா ஒன்றா கலக்கி வச்சுப்போம் கையில். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு மாவு. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம மீடியமாக இந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெரிய சைஸ் உருட்டாதீங்க. இப்போ இந்தளவுக்கு நம்ம உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் உருட்டினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைஸ் எடுத்திங்கன்னா. இப்போ இந்தளவுக்கு உருட்டி எல்லாமே எடுத்துக்கலாம். உருட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் மாவு வந்து எல்லாம் இந்த சைஸுக்கே எல்லாம் பார்த்து உருட்டிக்கோங்க. நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கொதித்த தண்ணியில் நம்ம இதெல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஒன்றா ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது போடுங்க, அப்போ தான் வந்து கரையாது மாவு, இல்லைன்னா கரைஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இது போட்ட உடனே கலக்காதீங்க, கரைஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா மெதுவாக கலக்கி விடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா தனித்தனியாக வந்திருக்கு, கரையாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வேகணும், ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேகணும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி பாகு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கல் இருக்கும், அதனால் நான் வந்து இது கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இதை வந்து கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ இது ஒரு நல்லா 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு, வெந்துடுச்சு நல்லா. பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு வடிகட்டியிருக்கேன் கல்லுக்காக. நீங்கள் பாகெல்லாம் வைக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் திக்னஸாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் வந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் தான் ஊற்றணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன், ஃபில்டர் பண்ணி. இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது
உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம கலக்கணும் இல்லைங்களா, அரிசி மாவு. அந்த அரிசி மாவு இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கரைச்சி இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே விட்டுறேன் நான். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கடைசியாக நீங்கள் வந்து வேர்க்கடலை பொடி பண்ணி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை ஆட் பண்ணல, ஒரு தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.